ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசு பக்கப்புறம் சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம வெத்தலையை எடுத்த நம்ம மந்திரவாதி ஜும் மந்திரகாளி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைமில் ஐயோ சட்டை கிழிஞ்சது போத இவர் வெத்தலையை கிழிச்சு விட்டாரு, போச்சே வடை போச்சே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சமாளிடா கோபாலு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டான்னா, தெரிகிறதா அதுவும் தெரிகிறது, அவன் ஓடுறது தெரியுது, அவன் நிற்கிறது தெரியுது அப்படிங்கிறாரு. அடப்பாவி மனுஷா, இந்த உருட்டுறாண்டே அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறான்னா, வெத்தலையை போட்டேன்னு சொல்லிட்டு புத்தி கொஞ்சம் மழுங்குதடின்னு உனக்கு பாட்டு போட்டோன்னுண்டா, அந்த மாதிரி ஏன்டா இப்படி போயிடுச்சு, நீ படித்த முட்டாளா இருக்கடான்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்டோன்னே எல்லாரும் சிரிக்க, ஐயோ நக்கல் பண்ணுறாங்கடா, கண்டுபிடிச்சிருவாங்க, எடுத்து ஓடுறா கோபாலு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாரு பாருங்க ஒரு ஓட்டம். அடேங்கப்பா, இந்த அழிச்சாட்டியமான சாமியார் கடைசியில் ஓடி போயிட்டாருங்க. அமௌண்ட்டும் போயிடுச்சேன்னு தலையில் துண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சரி விடுங்க, 30 லட்சத்தோட ஒரு 3000 ப்ளஸ் பண்ணிக்கும், இந்த அளவுக்கு ஏமாறிய தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இவன் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான், நம்ம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா, நாளையிலேருந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் நிகழப்போகுது என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா, ஒவ்வொரு உண்மையாக வெளியே வரப்போகுது, அவ்வளோதான், எவ்வளோ நாள் தான் பண்ணி மாட்டாமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரோகிணியை பார்க்க. சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, அதாவது பரசு அங்கிள் வீட்டு கல்யாணம். அதில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கிறது யார், விழுந்து வேலை செய்யறது நம்ம கறிக்கடைக்கார அண்ணாச்சி. கதை என்னாச்சுன்னு எல்லாரும் கேட்க போகிறாங்க. என்னப்பா 1-2 கதையாக சொல்லி வச்சிருக்கேன், ஏகப்பட்ட விட்டு நங்குற மாதிரி போட்டு வச்சிருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ரோகிணி மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அங்கே போய் காஃபி கொடுக்குறேன்னு போய் நிற்கிறது என்ன, இங்கே சமைக்கிறேன்னு வந்து நிற்கிறது என்ன, மாட்ட போகிறாங்க. இன்னைக்கு வேற மனோஜோட பிறந்த நாள், சிறப்பான சம்பவம் ஏதாவது ஒன்று இருக்க வேணாமா, இவங்க கேக்கு வெட்டி கொண்டாடிட்டுல இங்கே வந்திருக்காங்க, அதனால கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. மொத்தமாக சேர்ந்து சோழியை முடிக்க போகிறாங்களே பாவும். நம்ம ரோகிணி மாட்ட போகிறது யாரு, நம்ம ரோகிணி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.